ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்றைக்கி கோடுலார் டுட்டோரியல் பார்ட் 2 வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். போன பார்ட் 1 வீடியோவில் கோடுலார் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கிட்டோம். அதனால் நீங்கள் இதுவரைக்கும் பார்ட் 1 வீடியோவை பார்க்கலன்னா மேலே ஐ பட்டன்லையும் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பார்ட் 1 வீடியோ நீங்கள் முதல்ல பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். நேரடியாக பார்ட் 2 வீடியோக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில இது புரியாமல் இருக்கலாம். அதனால் பார்ட் 1 வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பார்ட் 2 வீடியோக்குள்ளே வாங்க. இன்றைக்கி பார்ட் 2 வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் வித் அனிமேஷனோட எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீழ்வேன் என்று நினைத்தாயோ? முதல்ல நான் கிரியேட் ப்ராஜெக்ட் அதை நான் கிளிக் பண்ணுறேன். அதில் என்னோடய ப்ராஜெக்ட் நேமை நான் அதில் என்டர் பண்ணிவிட்டு இதில் நெக்ஸ்ட் கொடுத்து ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் ரைட் சைடில் இதில் எனக்கு இந்த ஆப்ஷன் ஒன்றும் வேண்டாம், டைட்டில் விசிபிளும் வேண்டாம். அதனால் நான் இந்த ரெண்டையும் அன்டிக் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து இந்த ஒயிட் கலரில் தான் இருக்கும். இந்த ஒயிட் கலர் எனக்கு வேண்டாம். அதனால் நான் இதில் கஸ்டம் இமேஜ் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு இந்த ரைட் சைடில் நான் இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன். இதில் அப்லோட் அசெட் அதை நான் கிளிக் பண்ணுறேன். இதில் எனக்கு தேவையான இமேஜை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இமேஜ் வந்து இதில் இம்போர்ட் ஆகிட்டு இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் அப்படியே மேலே வந்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நன்னுன்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நான் இப்போ அப்லோட் பண்ண இமேஜோட நேம் வந்து பார்த்துருப்பீங்க 4ன்ட்டு இருந்துருக்கும். அந்த 4 அந்த இமேஜை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் ஒயிட் கலர் வந்து மாறி நான் ஆட் பண்ண கஸ்டம் இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் செட் ஆகிருச்சு. அடுத்ததாக இதில் அலைன் ஹரிசாண்டல் அதை கிளிக் பண்ணி சென்டர் அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக அப்படியே லெஃப்ட் சைடில் வந்து இதில் லே அவுட் அதுக்குள்ளே போய் ஜென்ரல் அதை கிளிக் பண்ணி அதில் அந்த ஸ்பேஸ் அதை நான் அப்படியே ட்ராக் பண்ணி இதுக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறேன். வச்சுட்டு இதில் ஹைட்டை வந்து 25% அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதில் யூசர் இன்டர்ஃபேஸ் இதுக்குள்ளே போய் இமேஜ் அதை அப்படியே நான் ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்து வைக்கிறேன். வச்சுட்டு இமேஜோட ஹைட்டை 280 அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். வித்து ஃபில் பேரண்ட் அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த பிக்சருக்கு நான் கஸ்டம் பிக்சர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பிக்சர் இதை கிளிக் பண்ணி இப்போ நான் கடைசி அப்லோட் பண்ண அந்த இமேஜை நான் இதில் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக மறுபடியும் லேஅவுட்டுக்குள்ளே போய் ஜென்ரலுக்குள்ளே போய் இந்த ஸ்பேஸ் அதை நான் ட்ராக் பண்ணி இந்த இமேஜுக்கு கீழே கொண்டு வந்து நான் வைக்கிறேன். வச்சுட்டு இந்த ஸ்பேஸை கிளிக் பண்ணி இதுலேயும் ஹைட்டை 25% நான் மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் இதுக்குள்ளே போய் இந்த சர்க்குலர் ப்ராக்ரஸ் இதை நான் அப்படியே ட்ராக் பண்ணி நம்ம கடைசி ஆட் பண்ண ஸ்பேஸ் 2 அதுக்கு கீழே கொண்டு வந்து நான் வைக்கிறேன். இப்போ பாருங்கள் சர்க்குலர் ப்ராக்ரஸ் வந்து ப்ளூ கலரில் லோட் ஆகிட்டுருக்கு. எனக்கு இந்த ப்ளூ கலர் வேண்டாம். அதனால் நான் அந்த கலரை நான் இதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் அந்த கலரை அதை நான் கிளிக் பண்ணி ரெட் கலரை நான் மாற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள் அந்த ப்ளூ கலர் போய் எனக்கு ரெட் கலரில் லோட் ஆகிட்டுருக்கு. அடுத்ததாக அப்படியே நான் இதில் சென்சார் அதை நான் கிளிக் பண்ணுறேன். அதில் அந்த கிளாக் அதை அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்து வைக்கிறேன். இதில் டைமர் ஆல்வேஸ் ஃபயர்ஸ் டைமர் எனபிள் இந்த ரெண்டும் டிக் ஆகிருக்கும். அதை நான் அன்டிக் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு டைமர் இன்டர்வல் இதை 1000 இருக்கும். அதை நான் 1500 மாற்றிக்கிறேன். அடுத்ததான் நான் இதில் அடுத்த ஸ்க்ரீன் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். இதில் ஆட் ஸ்க்ரீன் அதை நான் கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் நேமை நான் இதில் என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணி முடிச்சுட்டு க்ரியேட் அதை நான் கொடுக்குறேன். இப்போ ஸ்க்ரீன் 2 வந்து ஓப்பன் ஆகிருச்சு. போன வீடியோவில் நம்ம வெப்சைட் க்ரியேட் பண்ண அதே ஸ்க்ரீனை அப்படியே நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் இந்த ஹோம் அதை நான் கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் 1 அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்.
செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நம்ம இப்போ கோடிங் கொடுக்க போகிறோம். அதனால் இதில் ஃப்ளாக்ஸ் அதை நான் கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் 1 அதை நான் கிளிக் பண்ணுறேன். இதில் ஸ்க்ரீன் 1 இனிஷியலை அதை அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்து வைக்கிறேன். இப்போ இதில் கிளாக் 1 அதை நான் கிளிக் பண்ணுறேன். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்து செட் கிளாக் 1 டைமர் எனேபிள்டு இதை நான் அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்து வைக்கிறேன். இப்போ இதில் லாஜிக் இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதில் ட்ரூ அதை ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்து வைக்கிறேன். அடுத்ததாக இந்த கிளாக் 1 அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளாக் 1 டைமர் அதை ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்து வைக்கிறேன். அடுத்ததாக இதை அப்படியே ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் அதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ரெண்டும் எனக்கு டூப்ளிகேட் ஆகிடுச்சு. அதை அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து வைக்கிறேன். வச்சுட்டு இந்த ட்ரூவை கிளிக் பண்ணி ஃபால்ஸாக மாற்றிக்கிறேன். கண்ட்ரோல் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் அனதர் ஸ்க்ரீன் நேம் அதை ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்து வைக்கிறேன். அடுத்ததாக டெஸ்ட்டு அதை கிளிக் பண்ணி இந்த எம்டி டெஸ்ட் பாஸை ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்து வைக்கிறேன். வச்சுட்டு ஸ்க்ரீன் 2க்கு நீங்கள் என்ன நேம் கொடுத்தீங்களோ அதே நேமை இதில் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. நான் இதில் ஸ்க்ரீன் 2க்கு ஹோம்னு கொடுத்துருக்குறேன். அதே இதை நான் என்டர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ்.